சபரிமலையில் 2 பெண்கள் தரிசனம் செய்ததை கண்டித்து கேரளாவில் இந்து அமைப்புகள் மேற்கொண்ட முழு அடைப்பு போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. கல்வீச்சில் பேருந்துகளின் கண்ணாடிகளும் உடைக்கப்பட்டன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கேரளாவை சேர்ந்த 2 பெண்கள் சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்தது மாநிலம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து அமைப்புகள் சார்பில் மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் போது பல்வேறு இடங்களில் வன்முறை வெடித்தது. கல்வீச்சில் பல பேருந்துகளின் கண்ணாடி சேதமடைந்தது. சபரிமலைக்கு 2 பெண்கள் சென்றது தொடர்பாக கேரளாவில் முழு அடைப்பு நடைபெற்ற நிலையில் திருவனந்தபுரத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் சென்ற காரை இளைஞர் காங்கிரசார் மறிக்க முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து காரை மறிக்க முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். சபரிமலை கர்ம சமிதி சார்பில் பந்தளத்தில் உள்ள மார்க்சிஸ்ட் அலுவலகம் அருகே போராட்டம் நடைபெற்றது. அப்போது மார்க்சிஸ்ட் தொண்டர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் கர்ம சமிதியைச் சேர்ந்த சந்திரன் உன்னிதான் என்பவர் பலத்த காயமடைந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து வன்முறையை கட்டுப்படுத்தும் தீவிர முயற்சியில் கேரள காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் நிகழ்ந்த போராட்ட வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக 266 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 334 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கேரள காவல்துறை தெரிவித்துள்ளது. சபரிமலை விவகாரத்தில் சமூக வலைதளங்களில் விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புவோரை கண்காணிக்கவும் சந்தேகப்படும் நபர்களின் செல்போன்களை டிஜிட்டல் பரிசோதனை செய்யவும் கேரள போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதனிடையே சபரிமலை விவகாரத்தில் கேரளாவில் பல்வேறு இடங்களில் வன்முறை வெடித்த நிலையில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கேரள அரசு அறிக்கை தர ஆளுநர் சதாசிவம் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சபரிமலை விவகாரத்தில் பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனிடையே சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீது சபரிமலை ஐயப்பன் கோவிலின் தலைமை தந்திரிக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அவர் பதவி விலகலாம் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் காட்டமாக கருத்து தெரிவித்துள்ளார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.